அதிமுகவின் வெற்றிக்காக மொத்தமாக சரண்டரான எடப்பாடி. மேலும் விஜயை கூட்டணிக்குள் இழுக்க முயற்சிக்கும் அமித்ஷா. பரபரப்பான அரசியல் சூழலில் நாளை அதிமுகவின் பொதுக்குழு நடைபெற இருக்கு. இந்த பொதுக்குழுவில் பல விஷயங்கள் நடக்கலாம். எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ மனம் இறங்கி சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லப்படுகிறது. செங்கோட்டையன் வெளியேறியதை ஈடுகட்ட ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்து விட்டார் எனவும் அதிமுகவினர் கூறுகின்றாங்க. மேலும் அதிமுகவின் பொதுக்குழு நடைபெற இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் மனம் இறங்கி சேர்த்துக் கொள்வார் என சொல்லப்படுகிறது. அப்படி இல்லை என்றால் 15ஆம் தேதி கட்சி ஆரம்பிப்பேன் என்கிறார் ஓபிஎஸ். இன்னும் ஒரு வாரத்தில் இது தெளிவாவதற்கு வாய்ப்பிருக்கிறது. அப்படி இல்லை என்றாலும் ஒரு மாத காலத்தில் நிலைமை சீரடையலாம். எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் சேர்த்து கொள்வதற்காக சம்மதம் தெரிவித்து விட்டார். அவர் ஓபிஎஸ்ஐ சேர்த்து கொள்ள ஒப்புக்கொண்டு விட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனாலும் உறுதியாக எதையும் சொல்ல முடியாது. ஆனால் இவ்வளவு நாள் எதிர்குரல் கொடுத்து வந்து கேசி பழனிசாமியை எடப்பாடி பழனிசாமி சேர்த்து கொள்வதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஓபிஎஸ் தவிர மற்ற அனைவரும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளப் போகிறார் என்று கூறப்படுகின்றது. செங்கோட்டையன் வெளியேறிய இழப்பை சரி செய்வதற்கு ஓபிஎஸ்ஸையும் சேர்த்து கொள்வார். செங்கோட்டையன் வெளியேறியது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஜெர்க் ஆகியிருக்கு. யாரையும் சேர்த்து கொள்ள மாட்டேன் என்ற அவரது பிடிவாதம் மெல்ல மெல்ல தளர ஆரம்பிச்சிருக்கு. நாளை நடக்கும் பொதுக்குழுவில் ஒரு தெளிவு கிடைக்கலாம். இல்லை பொதுக்குழுவும் நீக்கியது தான் என்ற துணியில் எடப்பாடி பழனிசாமி பேசினால் நிலைமை மோசமாகிவிடும். ஏனென்றால் ஓபிஎஸ் அமித்ஷாவையும் சந்தித்து வந்திருப்பதால் எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் அதிகரிச்சிருக்கு. நாளை நடக்கும் பொதுக்குழுவில் அதிமுக எந்த திசையில் போகப் போகிறது என்பது தெளிவாகிவிடும். ஓபிஎஸ், சசிகலா என அதிமுகவில் இருந்தவர்களை சேர்த்து கொள்ளக்கூடிய அதிகாரம் எடப்பாடி பழனிசாமியிடம்தான் இருக்கிறது. அவர்களை இணைத்து கொள்ள பாஜக எவ்வளவோ அழுத்தம் கொடுத்தது. ஆனால் இது எங்கள் கட்சி, நாங்கள் தான் முடிவெடுப்போம் என்று அழுத்தம் திருத்தமாக எடப்பாடி பழனிசாமி கூறிவிட்டார். பாஜக கூட்டணிக்கு எடப்பாடியை அழைத்து வரும்போது நாங்கள் எதையும் வற்புறுத்த மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்துதான் எடப்பாடி பழனிசாமியை பாஜக அழைத்து வந்தது. ஆனால் இன்றைக்கு நிலைமை மோசமாகி போவதால் எடப்பாடி பழனிசாமிக்காக பாஜக அழுத்தம் கொடுக்கிறது. ஆனாலும் ஒரு கட்டத்திற்கு மேல் பாஜக எடப்பாடி பழனிசாமியின் கரங்களை முறுக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி திமிரி கொண்டு கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டால் பாஜக தண்ணீர் குடிக்க வேண்டிய நிலைமை ஆகிவிடும். மேலும் அதிமுகவுடன் தமிழகத்தில் கூட்டணி இல்லை என்றால் பாஜக இங்கு சைபர்தான். ஆகையால் ஒரு கட்டத்திற்கு மேல் பாஜகவால் எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுக்க முடியாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என்பதை உணர்ந்து விட்டார். செங்கோட்டையனை வெளியே அனுப்பிய பிறகு அவரது பிடிவாதமும் தளர ஆரம்பித்திருக்கிறது. கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக முக்கிய நிர்வாகிகள் எல்லோருக்குமே செங்கோட்டையன் வெளியேறியதை விரும்பவில்லை. ஆனால் வாயை திறந்து பேச மறுக்கிறார்கள். நாளை நடக்கும் பொதுக்குழுவில் கேசி பழனிசாமி உள்ளிட்ட இன்னும் சிலரை சேர்த்து கொண்டார்கள் என்றால், ஓபிஎஸ்ஸையும் சேர்த்து கொண்டார் என்றால் இந்த பிரச்சனை முடிந்துவிடும். அதிமுகவில் உள்ள பிரச்சனை ஓபிஎஸ் என்கிற ஒரே ஆளை சேர்த்து கொண்டால் முடிவுக்கு வந்துவிடும். டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பித்துவிட்டு எப்போதோ சென்று விட்டார். அவரை என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வந்தால் பிரச்சனை முடிந்துவிடும். அப்படி ஏற்றுக்கொள்ள எடப்பாடி தயாராகிவிட்டார். அந்த வகையில் சசிகலாவும் எளிதாக வந்து விடுவார். ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இருவரும் தான் இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனையே. ஆனால் சசிகலா உள்ளே வருவதில் டிடிவி தினகரன் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை. ஏனென்றால் அவர் தனி கட்சி வைத்திருக்கிறார். ஓபிஎஸ்க்கு தன்னை சேர்த்து கொண்டால் போதும், அவருக்கு யாரையும் பற்றி கவலை இல்லை. செங்கோட்டையன் வெளியே சென்றதில் அதிர்ச்சி. அதிலிருந்து அதிமுக மீள வேண்டுமென்றால் எல்லோரையும் ஒன்று சேர்த்து கொண்டாலே அதை சரிகட்ட முடியும். செங்கோட்டையன் வெளியேறியதால் எடப்பாடி பழனிசாமிக்கு கவலை வந்திருக்கிறது. அவரிடம் ஒரு மாற்றம் தெரிகிறது. செங்கோட்டையன் சென்றதிலிருந்து நிலைமை மாறி இருக்கிறது என்பதை அவரும் உணர்ந்திருக்கிறார். ஒன்றுபட்ட அதிமுக உருவானால் திமுக தோற்பது உறுதி. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஒன்றுபட்ட அதிமுகவின் சக்தியே வேறு. ஒன்றுபட்ட அதிமுகவுடன் பாமக, தேமுதிக என கூட்டணி அமைந்தால் விஜயின் ஃபேக்டரை தாண்டி அதிமுக ஆட்சியை கொண்டு வரலாம். ஆனால் ஒன்றுபட்ட அதிமுக இல்லை என்றால் திமுகவின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. அதிமுக ஒன்றாக இருந்த காலத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக வெற்றி பெற்ற கிடையாது. அதிமுக உடைந்த போதுதான் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அல்லது அதீதமான அட்டூழியங்கள் செய்த போது திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக கட்சி இரட்டை இலை சின்னத்தில் ஒன்றாக நிற்கிறது என்றால் அதிமுகவை தான் மக்கள் விரும்புவார்கள். திமுகவின் பெரிய சாபக்கேடு இன்றைக்கு அதிகாரத்தில் இருப்பது. திமுக ஆட்சியில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது.
திமுகவின் மிகப்பெரிய பலம் அதிமுகவில் சித்தரிக்கப்பட்டது. அதிமுகவை ஒன்றிணைக்காமல் விடாமல் அவர்கள் பார்த்து கொள்கிறார்கள். அதுதான் அரசியல். அது சரி தவறு என்று சொல்ல முடியாது. அதிமுகவில் உள்ளவர்களுக்கு புத்தி எங்கே சென்றது? எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேச அதிமுகவில் உள்ள சீனியர்களே அஞ்சுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி பெற்ற ஒன்றிணைப்பது நல்ல வாய்ப்பு. ஓபிஎஸ், டிடிவி தினகரனை எல்லாம் உள்ளே கொண்டு வந்து விட்டால், கூட்டணி வைத்து விட்டால் அதிமுக வெற்றி பெற்றுவிடும். 2021 இருந்த பலம் திமுகவுக்கு இப்போது இல்லை. அவர்கள் மீது எதிர்ப்பு அலை வீசுகிறது. நடக்கப் போவது சட்டமன்ற தேர்தல். ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் இங்கே கேள்வி. திமுக ஆட்சியின் மீதுள்ள அதிருப்தியாளர்கள் மோடியை எதிர்ப்பை ஒன்றும் செய்யாது. 5 வருடம் ஆட்சியில் இருந்து விட்டு மக்களிடம் செல்கிறீர்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் மக்கள் அவ்வளவு அதிருப்தியில் இருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், தனியார் துறை ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்வாரிய ஊழியர்கள் என போராட்டம் நடக்காத துறையே இல்லை. இந்த ஆட்சியில் தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கக்கூடிய மாநிலம் என 2023 புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அது யாருடைய ஆட்சி? ஸ்டாலினின் ஆட்சி. 2021 திமுக கூட்டணியில் இருந்தார். ஆனால் இப்போது விஜய் விசிகாவின் ஓட்டை கணிசமாக உடைக்கிறார். திமுக வாக்குகளையே விஜய் உடைக்கிறார். திமுக அப்படியே வெற்றி பெற்றால் பத்தாது, சிங்கிள் மெஜாரிட்டி பெற்று திமுக ஆட்சியில் உட்கார வேண்டும். அப்படி இல்லை என்றால் அமித்ஷா விளையாடுவார். கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்தால் அது திமுகவுக்கு பலவீனம். ஆனால் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு திமுக வெல்வது அவ்வளவு எளிதல்ல. கடுமையான போராட வேண்டும். என்னை பொறுத்தவரை அதிமுகவை விட திமுகவுக்கு தான் இந்த தேர்தல் மிக பெரும் நெருக்கடி. ஆனால் அதிமுக தொடர்ந்து இந்த முறையும் தோல்வியை தழுவினால் மிக பெரும் நெருக்கடிக்கு ஆளாகிவிடும் என்று கூறுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா விஜய் அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வர எவ்வளவோ முயற்சி செய்து வருகிறார். விஜயும் பாஜக என்கின்ற ஒற்றை வார்த்தையை கூட நேற்று பிரச்சாரத்தில் கூறவே இல்லை. இதனால் கண்டிப்பாக விஜயும் என்டிஏ கூட்டணிக்குள் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அதிமுக கூட்டணி பலம் பெறும் எனவும், இதனால் அதிமுகவே இந்த முறை ஆட்சி செய்யும் எனவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு.